நீ தப்பா எடுத்துக்காத அன்பு. எங்களால இனிமே உன் மாமியாருக்கு சப்போர்ட்டா களத்துல நிக்க முடியாது. இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லி அவங்களுக்கு எதிரான பரப்புரையை தான் நாங்க நிச்சயமா செய்வோம். அதையும் நானே சொல்லுவேன். என்ன நீ தப்பா எடுத்துக்காத அன்பு. ஜீவிதா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் என் அத்தை கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுபடியே போங்க. நான் அவங்க பின்னாடி இருக்கேன்ல, தப்பு நடக்க விட மாட்டேன். நீ என்ன நம்ப ஜீவிதா. சரி அன்பு, நீ பேசிட்டு சொல்லு. நாங்களும் 1 வீக் அவங்க நடவடிக்கையை பார்த்துட்டு தான் அவங்க பின்னாடி நிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். தேங்க்ஸ் ஜீவிதா. இதெல்லாம் வேஸ்ட். இப்படி ரவுடி மாதிரி பேசுறவங்க நேச்சரை உடனே மாத்திர முடியுமா? மாத்திட முடியாதுதான். ஆனா நீங்க அவங்கள நம்ப வேண்டாம், என்ன நம்புங்க. அவங்கள நான் தப்பு பண்ண விட மாட்டேன். மீறி பண்ணாங்கன்னா நானே அவங்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுப்பேன். என்னை பத்தி அவங்களுக்கும் தெரியும். அதனால ஏன் வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. அப்படி ஒரு இடத்துல தான் நான் அவங்களோட நிலைமையை கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த ஒரு முறை நீங்க எனக்காக பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். அன்பை நாம நம்பலாம்டா. சரி. சரியா? தேங்க்ஸ். அப்ப நான் வரேன்.